வணக்கம் பிரசன்னா சார். என் பேர் தேவிஸ்ரீ. நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். நான் இங்கே ஆஃபீஸில் ஸ்டாஃபாக சேர்ந்தேங்க சார், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக. அதுக்கப்புறம் சார் சொல்லி எல்ஐசி அட்வைசரிங் போஸ்டிங் 9 வருஷமாக செஞ்சிட்ருக்கேங்க சார். எல்ஐசி முகவராக இருக்கேன். நான் 9 வருஷமாக நல்லா டார்கெட்டோட நிறைய பாலிசி பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோங்க சார். போன வருஷத்தில் அவர் தவறிட்டாருங்க சார். இப்போ நான் ஒருத்தி தாங்க சார் பார்த்துட்ருக்கேன். இப்போ 9வது வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட அவர் இறந்தது நினச்சி மீளவே முடியல. அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் பாரும்மா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு மார்ச் 2025 3 வீக் சேலஞ்சில் நான் ஜாயின் பண்ணி 21 டேஸும் அட்டன் பண்ணி வச்சேன். அப்போல்லாம் அந்தளவுக்கு எனக்கு ஒரு இல்லாமல் சரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு உற்சாகம் இல்லாமல் பார்த்தேங்க சார். நீங்கள் 7 டாஸ்க் கொடுத்தீங்க. அதில் ஒரு 4 டாஸ்க் தான் செஞ்ச முடிஞ்சது. அதுவும் செஞ்சேங்க சார். அதுக்கப்புறம் 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி ரியலைஸ் பண்ணுவேன். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ 6 மாதம் கழித்து இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த 3 வீக் அகாடமியில் அப்போ பண்ண மாதிரி இப்போயும் பாருமா, கருத்துங்க வேறு மாதிரி இருக்கும், ப்ரோக்ராம் அதே தான்னாலும் உனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 5 to 6 எழுந்திரிச்சு அதை பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் டிஓ ரமேஷ் பாபு சொல்கிற அடிப்படையில் வச்சு நான் இப்போ 21 டேஸும் அட்டன் பண்ணேன் சார். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 21 டேஸும் நான் இதை அட்டன் பண்ணி 7 டாஸ்க்கும் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் அதை எல்லாமே நுணுக்கத்தோடு நல்லா கவனித்து பார்த்து என்னோடய ஆர்வத்தில் இது எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா யோசனை பண்ணி யூடியூப்பில் அதிலெல்லாம் பார்த்து செக் பண்ணி என்ன பண்ணுமோ பண்ணி அதுக்கு உண்டான 7 டாஸ்க்கும் முடிக்கணும் அப்படின்ட்டு 7 டாஸ்க்கும் சார் ரெடி பண்ணிட்டேங்க சார். எல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்கேங்க சார். பக்கெட் லிஸ்ட்டு மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குங்க சார். 6ம் அனுப்பிச்சி விட்டுட்டேன். 7வது ஒரு பாதிவாசி பண்ணி வச்சுருக்கேங்க சார். இன்றைக்கி முடித்து ஈவினிங் அனுப்பிச்சிடுவேங்க சார். இது பார்த்திங்கன்னா நான் பண்ணுறப்ப எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முதல்ல 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குங்க சார். இன்றைக்கி ஏ படி என்ன, பி படி என்ன, சி படி என்னங்கிறப்ப இன்றைக்கி கடைசி கிளாஸில் நிற்கிறோம். இதில் லைஃப்னா என்ன, இதெல்லாம் என்ன, பீப்புள்னால் என்ன, இந்த மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்க்குறப்ப நம்பிக்கையாக ஒவ்வொரு வேலையும் பண்ணணும் அப்படிங்கிற இதில் நான் அதை அப்ரோச்சாக எடுத்துகிட்டு பண்ணேன். அன்றைக்கி நம்பிக்கைங்கிற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. நான் அன்றைக்கி பேசினேங்க சார். பால் தயிர் ஆகுது, தயிர் வெண்ணெய் ஆகுது, வெண்ணெய் நெய் ஆகுது. இந்த மாதிரி நம்ம நம்பிக்கையாக ஒவ்வொன்றும் எடுத்து செய்கிறப்ப அது வெற்றிகரமாக முடியும். மைண்டு என்ன நினைக்குதோ மைண்ட் செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் பண்ணேங்க சார். இன்றைக்கும் அதே மாதிரி காலையில் 4:40க்கு எந்திரிப்பேங்க சார். முழிப்பு வந்ததே முதல் தாட்டாக எனக்கு இன்றைக்கி யோக கவசம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு எந்திரிச்சேங்க சார். மைண்ட் செட் பண்ணேன். அதே மாதிரி போய் குளிச்சுட்டு 5 மணிக்கு ஓப்பன் பண்ணேன். யோக கவசத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணதே எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சதுங்க சார். இது நம்மளோட மைண்ட் செட்டு தான் காரணம் அப்படிங்கிறது என்னால் ஜீர்ணிக்க முடியுதுங்க சார். இனிமேல் வர்ற இதுக்கும் எல்லாமே நான் பண்ணணும். தினமும் 5 மணிக்கு எந்திரிக்கணும், குளிச்சுட்டு ரெடி ஆகணும், மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வேலையை பண்ணுறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். தண்ணி குடிக்கணும், நாம் எதை எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம போகிறது முதல் நாளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதெல்லாம் செய்யறதுக்கு எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொன்றுமே நல்லா இதாகவே இருந்ததுங்க சார். நம்மளுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூங்க சார். நன்றிங்க சார்.